வணக்கம். விஜய் டவுன் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. விஜய் டவுனோட ஃபஸ்ட்டு ட்ராவல் விலாகு. எங்கேருந்து பார்த்திங்கன்னா, சென்னையிலேருந்து தேவக்கோட்டை அந்த ஊருக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ராவல் பண்ண போகிறோம் எதுலன்னா, நம்ம ராமு ட்ராவல்ஸ் அப்படின்ற பஸ்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் ரிவ்யூ பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து தேவக்கோட்டைக்கு அந்த பஸ்ஸில் தான் போகிறோம். இந்த பஸ்ஸு வந்து ஒரு சீட்டர் ஸ்லிப்பர் நான் ஏசி பஸ்ஸு. கீழே ரெண்டு சீட் இருக்கும், சைட்லேயும் பெர்த் இருக்கும், மேலே டாப்பு ரெண்டுமே பெர்த்து தான். அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம போர்டிங் எங்கேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சென்னை அம்பத்தூரில் இருந்து போர்டிங் இந்த பஸ்ஸு கிளம்புது. நம்மளும் அம்பத்தூரில் தான் ஏறணும். ஆனால் அம்பத்தூரில் நம்ம லேட்டாக வந்து ஏறினதுனால வண்டியோட இன்டீரியரு அவுட்டரில் அந்த ரிவ்யூ ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. ஸோ நம்ம இதை கண்டினியூ பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து தான் நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம கிளாம்பாக்கத்தோட அவுட்ரு, அதாவது பஸ் ஸ்டாண்டு உள்ளே பஸ்ஸு என்ட்ரி ஆகுது. கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ்ஸோட இன்டீரியர் எடுக்க முடியல, ஏன்னா பேசஞ்சர் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியரோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் அதில் போட்டிருக்கிறேன், வீடியோ எடுக்க முடியல. அதுமாரி அவுட்ரு ஷாட்லாம் வீடியோ எடுத்து நல்லா கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த பஸ் வந்து ஒரு ரெகுலர் வண்டி, அதுவும் இல்லாமல் செட்டிநாடு ஸ்பெஷல் வண்டின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த செட்டிநாட்டுக்கு, அதாவது காரைக்குடி, தேவக்கோட்டை இந்த ஊர்களுக்கு போகிற வண்டியிலேயே ரொம்ப ஒரு ரீசனபுளான ரேட்டு வாங்குகிற ஒரு ஆப்ரேட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராமு ட்ராவல்ஸ்ன்னு தான் சொல்லலாம். இவங்களோட சர்வீஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் டிரைவர் கண்டக்டரோட கோஆப்ரேட் வந்து அந்த பேசஞ்சருக்கு ரொம்பவே அவங்க வந்து நம்மளை ஒரு பேசஞ்சராகவே பார்க்க மாட்டாங்க, ஒரு கெஸ்ட்டு மாதிரி பார்த்து கவனிச்சிக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இப்போ வண்டி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு, அப்படியே உள்ளே வந்து அப்படியே நிற்கிது. அதேமாரி இங்கே இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா டிக்கெட் ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபுளான ப்ரைஸு. மற்ற ட்ராவல்ஸில் நம்ம பார்க்கும்போது ராமு ட்ராவல்ஸுன்றது ரொம்பவே ரீசனபுளான ப்ரைஸு. அதனால் அந்த செட்டிநாடு சைடு, இந்த காரைக்குடி, தேவக்கோட்டை இவங்க இருக்குங்களாம் ரொம்பவே பிடிச்ச வண்டி இந்த ராமு ட்ராவல்ஸ்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த வண்டியோட அவுட்ரு ஷாட்லாம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வண்டியை நல்லா கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பாங்க. அம்பத்தூரில் 8:15 எடுப்பாங்க, தேவக்கோட்டைக்கு 4:30 போகிற மாதிரி டைம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வண்டி இங்கே போர்டிங் ஏற்றும்போது கொஞ்சம் பேசஞ்சர்லாம் கொஞ்சம் டிலே ஆகி தான் வந்தாங்க. அதனால் கொஞ்சம் லேட்டாகவே வண்டி ஒவ்வொரு இடத்துலையும் போர்டிங் ஆகி கிளம்பும்போது. ஆனால் இந்த ட்ராவல் விலாகில் சும்மா பஸ்ஸில் ஏறினோமா, பஸ்ஸை பற்றி சொன்னோமா, பஸ்ஸை இன்டீரியர் காமிச்சோமா, ட்ராவலிங்கை க்ளோஸ் பண்ணோமா அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுவோம். இந்த டாப்பிக்கை பற்றி பேசும்போது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவோ ஒரு கருத்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். இந்த ட்ராவல் வீடியோ அப்படி தான் இருக்கும். வாங்க பேசலாம். நம்ம என்ன டாபிக் பற்றி பேசலாம்னா, ஸ்பெக்ஸ். நம்ம கண்ணாடி போடுறோம் இல்லையா, பார்வை குறைபாடுக்காக ஒரு கண்ணாடி போடுவோம் இல்லையா, அந்த ஸ்பெக்ஸ் கிடைக்கும் மொபைல் ஷாப்புக்கும், அதாவது மொபைலுக்கும். இதனால் என்ன நடந்தது, அது இந்த டாப்பிக்கு. கண்ணாடி கடையும் மொபைல், இதுதான் இன்றைக்கி நம்மளோட டாப்பிக்கு. ஒரு காலத்தில் நீங்கள் வந்து 2K கிட்ஸாக இருக்கலாம்,
உங்களுக்கு நீங்கள் 90 கிட்ஸு அல்லது 80 கிட்ஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு ஏரியாவில் ஒரு பகுதியில் இருந்தீங்கன்னா, எந்த ஊராகவே இருக்கட்டுமே, அந்த ஊரில் இருந்தீங்கன்னா அந்த ஊரில் 90 கிட்ஸ் 80 கிட்ஸில் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், நம்ம ஊரில் எத்தனை கண்ணாடி கடை இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வந்து ஒரு 4 கடை இருந்துச்சுப்பா, அங்கே ஒரு கடை இருக்கும், அங்கே ஒரு கடை இருக்கும், இங்கே ஒரு கடை இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு எப்படி ஒரு 40 கடையாவது இருக்கும் கண்ணாடி கடை. அந்த மாதிரி அதிகமானதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது, மொபைல் ஷாப்பும் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக இருக்குது. மொபைல் ஷாப்பு இன்றைக்கி ஒரு ஆள் சிங்கிளாக ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா கூட 2 மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி காலகட்டம் ஆகிடுச்சு. அந்த 2 மொபைல் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க மொபைல் கண்ணை பார்த்து பார்த்து அந்த கண் பார்வை வந்து ரொம்ப குறைபாடு அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கு காரணம் என்ன? அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃபுட்டும் சரி, அந்த அளவுக்கான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் சரி நம்ம எடுத்துக்கிறது இல்லை. கீரையை மேக்ஸிமம் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க சொல்லுங்கள் டெய்லி? அல்லது வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட சேர்க்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கீரை உணவு எடுத்துக்கிறது இல்லை. கீரை உணவு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. ஆனால் கீரை உணவும் எடுத்துக்கிறது கிடையாது. நம்மளோட ஃபுட்டு ஐட்டமே எல்லாமே மாறி போச்சு. ஸோ சத்தான உணவு கிடையாது. அது இல்லாமல் இந்த மாதிரி மொபைலோட தாக்கம் வேறு. ஸோ இதனால் என்ன ஆகுது, கண் பார்வை வந்து ரொம்பவே குறைபாடு அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 80 கிட்ஸ் 90 கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60 இயர்ஸுக்கு அப்புறம்தான் அவங்க கண்ணாடி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஏன்னா அதோட ஊட்டச்சத்தான உணவு இந்த மாதிரி மொபைல்லாம் அன்றைக்கி கிடையாது. ஸோ அதனால் அவங்க பார்வை குறைபாடுன்றது ஒரு எபோவ் 60 இயர்ஸுக்கு மேலே தான் அவங்க போட்டாங்க. அது 80 இயர்ஸுக்கு மேலே கூட சில பேர் கண்ணாடி போடாமலும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்க்கும்போது பார்த்தா ஒரு எல்கேஜி படிக்கிற பையன் இன்றைக்கி கண்ணாடி போட்டுட்டு போகிறான். அதுக்கு காரணம் என்ன? அவனும் மொபைல் யூஸ் பண்ணலை. அப்போது ஏன் கண்ணாடி போகிறான்னா, சாப்பாடும் சரி கிடையாது, ஹெல்த்தியான ஃபுட்டு கிடையாது. என்ன ஒரு உணவுன்றது ஒரு 90 நாளில் வளர்கிற உணவு பயிரை நம்ம சீக்கிரம் வர வைக்கணும், சீக்கிரம் விளைய வைக்கணுன்றதுக்காக 30 நாள்லலாம் விளைய வச்சா எப்படி இருக்கும்? ஒரு 10 மாதத்தில் ஒரு குழந்த பிறக்கணுன்னா 10 மாதம் டைம் எடுத்துக்கணுன்னா அதோடய செல்ஸு அணுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு குழந்தை உருவாகணும். ஆனால் அதை வந்து நம்ம 5 மாதத்துக்குள்ளேயே நம்ம ஹைப்ரிட் பண்ணி வளர வைக்கணும், டெலிவரி பண்ணிடணும்னு நினச்சோம்னா அந்த குழந்தையோட சத்து எப்படி இருக்கும், அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் இது மாதிரி தான் எல்லாமே. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த மாதிரி தான் விளைவிக்கிறாங்க. அன்றைக்கினா பயிரெலாம் அன்றைக்கி ஒரு 90 டேஸ் வளரணும்னா அப்படின்னா அந்த 3 மாதம் கழித்து தான் வளர வச்சு எடுத்தாங்க. இன்றைக்கி சீக்கிரம் வளரணுன்றதுக்காக அந்த ஒரு காலகட்டம் ஆகி போச்சு. அதுமாரி கீரை உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோட்டத்தில், அந்த காலத்துலலாம் தோட்டத்தில் வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் வச்சுருந்தாங்க. அந்த தோட்டத்துலேயே வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான வாய்ப்புகள் ரொம்பவே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி சின்ன பசங்களும் ஒரு எல்கேஜி போகிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு போக வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. இப்போ வந்து டோல் பிளாசா செங்கல்பட்டுக்கிட்ட வந்தாச்சு. டோல் பிளாசா கிராஸ் ஆகி வண்டி வந்துருச்சு. டோல் பிளாசாவில் நின்று வெளியில் வந்தாச்சு. செங்கல்பட்டு கிராஸ் ஆகிறோம். இப்போ நைட்டு டின்னருக்கு நம்ம மாமண்டூர்கிட்ட நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் டின்னர் எங்கே நிறுத்துறாங்கன்ட்டு. மாமனூர்கிட்ட தான் சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம டாபிக் வருவோம். ஸோ இந்த மாதிரி காலகட்டம் எனி டைம் மொபைல் நல்லா இருக்கிறவங்க கூட இன்றைக்கி மொபைல் யூஸ் பண்ணி அவங்க பார்வைன்றது சுத்தமாகவே இல்லாமல் போச்சு. இப்போ இந்த கண்ணாடி கடைக்கான இவ்வளோ அதிகமான கண்ணாடி கடை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மொபைல் ஃபோன் கடையும் அதிகமாகிடுச்சு, கண்ணாடி கடையும் அதிகமாகிடுச்சு. ஒருத்தர் நேருக்கு நேராக பார்த்து பேசுகிறதுலாம் ரொம்பவே இல்லாமல் போச்சு. காலையில் இவங்க தூங்கி எந்திரிச்சு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தன்னோட 2 கைகளையும் பார்த்து கண் விழிச்சாங்க. இன்றைக்கி காலைல தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்தா மொபைலை பார்த்துட்டு தான் கண் விழிக்கிறாங்க. மொபைல் அப்படியே தடவி எடுத்து அதை ஆன் பண்ணிவிட்டு அதை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு கண் பார்வை பார்க்கும்போதே மொபைலில் தான் பார்க்குறாங்க. நல்லா ஒரு கண் ரெஸ்ட்டு எடுத்து முடிச்சுட்டு திடீர்னு பார்த்தோன்னா அது கண்ணில் ஒரு வெளிச்சம் அடிக்கிறதுக்கு அது மொபைல். அப்புறம் அந்த வெளிச்சத்தோட தாக்கம் என்ன ஆகும்? கண் பார்வை வந்து டவுன் ஆகிட்டு தான் போகும். பாலாறு பிரிட்ஜு கிராஸ் ஆகுது வண்டி நல்லாவே ஆப்ரேட் பண்ணாங்க. செம்ம ஃபாஸ்ட்டு போய்கிட்டு இருந்தது. அந்த லேட் டைம் ஆனதெல்லாம் வண்டி ரன்னிங்கில் செம்மையாக ஈக்குவல் பண்ணாங்க. அது இருந்தது. இப்போ மாமண்டூர்
வந்தாச்சு. அந்த 80, 90 கிட்ஸுக்கெல்லாம் தெரியும். இந்த மாமண்டூரில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அப்போல்லாம் திருவள்ளூர் பஸ்ஸு இவங்கெல்லாம் கிளம்புனாங்கன்னா நேராக இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நின்றுட்டு இங்கே நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் தான் விக்கிரவாண்டிலாம் அதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் ஆனது ரொம்ப. அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் மாமண்டூர்லேயே தான் எல்லா வண்டியும் நின்று கிளம்பிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பழக்க வழக்கங்களும் சரி எல்லாமே சரி இதுக்கான காரணமே நம்ம இந்த மொபைல்னால தான் போச்சு. எல்லாத்தையும் இழந்தோம் மொபைல்னால். அந்த ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் இங்கிலாந்து லெட்டரில் அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே லெட்ரு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லாயிருக்கோம், நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம், எங்கள் ஊரில் இங்கே மழையாக பெஞ்சது, உங்கள் ஊரில் மழை பெஞ்சதா, நல்லா விளைஞ்சதா, இந்த மாதிரிலாம் கேட்டு லெட்ரு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம அண்ணாமலையார் கரெக்டாக மாமண்டூர் அண்ணாமலையார் ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. வண்டிக்கான நைட்டு நான் இது வரைக்கும் எத்தனையோ வருஷம் இந்த ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட பஸ்ஸு நான் போகிற பஸ்ஸு இந்த ஹோட்டலில் நின்னது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த அண்ணாமலையார் ஹோட்டலில் அதாவது மாமண்டூரில் இருக்கு இல்லையா அந்த ஹோட்டலில் நின்னது. சரி நம்ம இறங்கி ஒரு பாதாம் பால் ஒன்று சாப்பிட்டோம். நைட்டு டின்னர் அம்பத்தூர்லேயே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாதாம் பாலோடு சரி முடிஞ்சுது, வண்டி கிளம்பியாச்சு. சரி அதுக்கப்புறம் நம்ம டாபிக் வரலாம். ஸோ அன்னைக்கு காலகட்டன்றது லெட்டரில் தான் எல்லாமே கனெக்டிவிட்டி இருந்தது. ஒருத்தர் அறிமுகம்ன்றது அந்த லெட்டரை பார்க்கும்போது படிக்கும்போது அவங்களோட முகம் தான் தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி மொபைல் வச்சுருக்குறவங்க மொபைல் வச்சுருந்தோம் ஒரு ரிலேட்டிவ்ஸுக்கு ஃபோன் பண்ணுறது அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. அன்றைக்கி வந்து ஒரு லெட்டரை ஒரு சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களோட அட்ரஸ் ஃபுல்லாகவே தெரியும், மனப்படமாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த சொந்தக்காரங்களோட மொபைல் நம்பர் என்னென்னு கேட்டால் தெரியாது. மொபைலில் தான் இவங்க பார்ப்பாங்க. அதாவது என்ன ஆயிடுச்சு, ஞாபக சக்தின்றது சுத்தமாகவே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. எல்லாத்தையும் கொண்டு போய் மொபைலுக்குள்ளேயே வச்சாச்சு நம்ம. இப்போ மேல்வத்தூர் வந்துவிட்டோம், ஆதிபராசக்தி கோவில். இன்றைக்கி அங்கே ஏதோ விசேஷம் போல இருக்குது, அதனால் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே அந்த கோவில் ஃபுல்லாகவே சீரியல் தான், சீரியல் பல்பு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்போது எல்லாமே மொபைலுக்குள்ளே தான் நம்ம வச்சுறோம். எதை கேட்டாலும் என் மொபைலில் இருக்குது பார்த்து சொல்கிறேன், எதை கேட்டாலும் என் மொபைலில் இருக்குது பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இன்றைக்கி ஆளாயாச்சு. இந்த மொபைல்னால் இந்த நெட்வொர்க் ஒரு 2 நாள் நின்றுச்சுன்னா நிறைய பேர் நாட்டில் பைத்தியம் ஆகிடுவாங்க. கண்டிப்பாகவே சொல்லலாம். நிறைய பேர் மொபைல் இல்லைன்னா பைத்தியம் ஆயிடுவாங்க, சூசைட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு இவங்க ஒரு அடிக்டாகவே ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ட்ரக்ஸ் அடிக்ட்டு, ட்ரிங்க் அடிக்ட்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த அடிக்டை விட ரொம்ப மோசமான அடிக்ட் வந்து மொபைல் அடிக்ட். அது இல்லாமல் இருக்க முடியாது. ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பசங்க, ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க கூட இன்றைக்கி மொபைல் இல்லாமல் அதுங்களால் இருக்க முடியல. வீட்டுக்கு வந்ததும் மொபைல் ஃபோன் தான். மொபைல் இல்லைன்னா அதுங்களால் இருக்க முடியாது, அழுகுங்க, சாப்பிடாதுங்க. இதுக்கெல்லாம் காரணமே இந்த சின்ன பசங்க அடிக்ட் ஆகிறதுக்கு காரணமே இந்த மொபைல் தான். அந்த மொபைல் வந்து நம்ம ஒரு வரைமுறை இல்லாமல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மொபைலுன்றது ஒருத்தரை தொடர்பு கொள்றதுக்குன்றது போய் இப்போ அதையும் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு மொபைலு. இன்றைக்கி மொபைலில் மெமரி சக்தி எவ்வளோ நிறைய ஜிபி இருக்குது, 120 ஜிபி 240 ஜிபி அப்படி இப்படின்னு போயாச்சு. ஆனால் நம்மளோட மெமரி வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சு. ஒருத்தரோட ஃபோன் நம்பர் கேட்டாங்கன்னா அப்பாவோட ஃபோன் நம்பர் கேட்டால் தெரியாதும்பாங்க, அம்மாவோட ஃபோன் நம்பர் கேட்டால் தெரியாதும்பாங்க. இப்போ நம்மளோட மெமரி வந்து சுத்தமாக நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு விஷயத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுறதே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது, எல்லாமே மொபைலில் கொண்டாந்து வச்சுட்டோம். ஸோ மொபைலில் தான் எல்லாமே கொண்டு வந்து வச்சதுனால நம்மளோட பிரெயினில் வந்து அதை எம்டியாக போட்டாச்சு, அது யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது கண்டிப்பாக யாருமே இதை மறுக்கவும் முடியாது. ஆமாங்க, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த மொபைல் வந்து அடிக்ட் வந்து பாய்ஸை விட இந்த கேர்ள்ஸ் ரொம்ப அதிகமாகவே ஆகிட்டாங்க. இப்போ எப்படின்னா ஒருத்தரை முகம் தெரியாத ஒருத்தரை வந்து தொடர்பு கொள்வது, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு அதிலெல்லாம் சாட்டிங் பண்ணுறது, இந்த பழக்க வழக்கங்கள் இது வந்து ரொம்பவே ஒரு கெட்ட பழக்க வழக்கமாகிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒருத்தரோட முகம் பார்த்து பேசி பழகி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிளாஸில் இருக்கிறவங்கள பழகணும், அதில் பக்கத்து வீட்டில் இருந்து பழகணும், இல்லை தெருவில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படி பழகிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டு விட்டு நாடு விட்டு அந்த மாதிரி ஒரு முகமை பார்க்காம ஒரு பழகிறது. ஸோ இது வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு பிரச்சனைகள் கொண்டு போய் விடுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சியும் அதெல்லாம் கொஞ்சம் பேர் அதை கண்டினியூ பண்ணுறாங்க. கேட்டால் எங்களது வந்து ஒரு நட்பு வந்து அது புனிதமான நட்பு அப்படின்னு வேறு நம்ம பஞ்ச் டைலாக் வேறு சொல்லிக்கிறது, இதுக்கு ஒரு காரணம் கட்டிக்கிறது, சப்பை கட்டுறது. ஸோ ஆனால்
இதில் வந்து எவ்வளோ ஒரு அதாவது நீங்கள் இந்த டிபியில் பார்க்குற அந்த ஃபோட்டோ ஆள் நிஜமாலே அவங்களா இருக்க மாட்டாங்க. அது வேறு யாராவது இருப்பாங்க. என்ன அவங்க வந்து ஒரு நல்லவங்களா இருப்பாங்களா? இல்லது ஒரு பின்னணி உள்ள ஒரு நபரா? அப்படின்றது நமக்கு அவங்க சொல்லவே மாட்டாங்க. நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது. என்ன அவங்க சொல்கிறது அத்தனையும் நம்ம நம்புருவோம். இதை வந்து அந்த எரியிற அந்த விளக்குல பார்த்தா வெட்டில் பூச்சி போய் விழுகிறது கதையை நம்ம எல்லாருமே அந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ஃபேஸ்புக்கு இதிலலாம் நம்ம ரிலேட்டிவ்க்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும் சாட் பண்ணிக்கிறதோ, பேசிக்கிறதோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுகளை மட்டும் வச்சுக்கணுமே தவிர, அதர் பீப்புள்கிட்ட நம்ம போகிறது வந்து அவ்வளோ சரி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நல்லவங்களா இருப்பாங்கன்றது மட்டும் நம்மளால் சொல்லவும் முடியாது. அது மாதிரி அந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா யாரும் முகம் தெரியாத ஒரு நபர் கூட பழகுறது, அப்புறம் அவங்கள பார்க்குறதுக்காக இங்கேருந்து அவங்கள தேடி போகிறது, இது மானசீக காதல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறது. அவங்க என்ன பண்ணானுங்க, கடைசியில் நீ டிபியில் பார்த்த ஆளாக இருக்காது, கண்டிப்பாக வேறு ஒருத்தராக இருக்கும். கேட்டால் நான் அவரோட ஃப்ரெண்டு, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை இழந்து சில பேர் வெளியில் சொல்லிடுறாங்க, சில பேர் சொல்லாமல் போதுண்டா சாமி நான் பண்ணது தப்பு, இது யாருக்கும் தெரியாமல் நான் மறைச்சிக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நட்பு இது வந்து நம்ம யாருக்கு, நம்ம பேரண்ட்டு, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு செயல் வந்து இந்த மொபைல் மூலமாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோன்னா இந்த ஃபிக்ஸ் கண்ணாடி, இந்த கண்ணாடியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளோட இந்த மொபைலை யூஸ் பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆச்சு. சில பேர் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒர்க் ஆகிடுச்சு வேலை, அது ஒரு தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த ஃபோனுன்றது நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம். எப்படின்னா நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு மிச்ச நேரம் சும்மா ஆனால் எனி டைம் காலையில் நைட்டு 12 மணி வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதேமாதிரி விடிய காலம் எந்திரிச்சதும் முதல்ல அந்த காலத்துலலாம் எந்திரிச்சு நம்ம கையை பார்ப்பாங்க, உள்ளங்கையை பார்ப்பாங்க, உள்ளங்கையை பார்த்துட்டு கண் விழிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொபைலை ஓப்பன் பண்ணி தான் கண் பார்க்குறது ஃபஸ்ட்டு. இப்போ கண் விழிக்கிறது காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கண் விழிக்கிறது மொபைலை பார்த்து தான் நம்ம விழிக்கிறோம். அதுவும் பாருங்கள், அதை பார்க்குறதுக்கே நம்ம இப்போ கண்ணாடி தேட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஷேடாக தெரியும். இது காரணம் என்ன, அந்த ஃப்ளாஷ் லைட்டு கண்ணில் பட்டு கண் சுத்தமாகவே போயிடுச்சு. இது இப்போ இன்றைக்கி கண்ணாடி போடாத நபர் அவ்வளோவா பார்க்கவே முடியாது. அது சின்ன குழந்தைல பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அந்த காலத்துலலாம் பெரியவங்க தான் கண்ணாடி போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி கண்ணாடி போடுறது ஒரு கட்டாயமாக ஆகிப்போச்சு. உங்களோட உருவத்தோட ஒரு அங்கமாக அந்த கண்ணாடின்னு ஆயிடுச்சு. கண்ணாடி இல்லாமல் இருக்க முடியாது, கண்ணாடி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. என்ன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு. சில பேர் பார்த்திங்கன்னா நைட்டில் வண்டி ஓட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த லைட்டு வெளிச்சம் படுறது கண்ணாடி போட்டும் அந்த பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கும் சில பேர் ஆகிட்டாங்க. இருக்க கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டே போகிறது. ஏற்கனவே மனுஷனோட ஆயுள் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. நம்மளோட உணவோட பழக்க வழக்கங்கள் இந்த இதனால் நம்மளோட ஆயுள் வந்து ரொம்பவே கம்மியாகி போச்சு. எதுக்கெடுத்தாலும் ஹோட்டல் ஃபுட்டு, அதுக்கப்புறம் அந்த பீஸா, பர்கர், அது இதுன்னு இதெல்லாம் சாப்பிட்டு நம்மளோட ஆயுளை நம்மளே குறைச்சிட்டு வந்துட்டோம். போதாக்குறைக்கு இந்த வாகனங்களோட ட்ராவலிங்கு, ஸோ இதனாலேயும் நம்மளோட ஆயுள் காலம் வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு. ஆனால் இருந்தும் நம்ம இந்த இருக்கிற அந்த கொஞ்ச காலத்துலேயும் நல்லா ஒரு ஆரோக்கியமாக வாழணுன்ற ஒரு இல்லாமல் போயிட்டோம். ஏன்னா அதுக்கு ஒருத்தனோட மெயின் உடலோட மெயின் அங்கமே பார்த்திங்கன்னா கண் தான். அவன் கண் தெரியலைன்னா அவன் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில். எதுவும் எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். என்ன அவன் படிச்சிருந்தாலும் சரி, நல்லா படித்து ஃபஸ்ட் கிளாஸ்லேயே எல்லாம் அவன் ரேங்க் வாங்கி எல்லாம் பண்ணியிருந்தாலும் கடைசியில் பிற்காலத்தில் அவனுக்கு கண்ணு தெரியாமல் போகும்போது அதோட வேல்யூ இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த மொபைலை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோம், நம்மளோட தேவை என்ன, அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அதோடு நிறுத்திக்கணும். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் மொபைல் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மொபைல் இப்படின்னு போய்ட்டோம். மொபைலே இல்லைன்னா ஒருத்தன் பைத்தியம் ஆகிடுறான். மொபைலை வீட்டில் வச்சுட்டு எங்கேயோ தெரியாமல் கிளம்பி வந்துட்டான்னா அவன் திருப்பி ரிட்டர்ன் போகிற வரைக்கும் ஒரு பைத்தியமாக தான் ஆகிடுறான். மொபைலை கையில் எடுத்துனா அப்பாடா என் மொபைலு. ஒருத்தர் மொபைலை தொலைச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். அன்றைக்கி அவன் அந்த மொபைல் மறுபடியும் ஒரு சிம்மு வாங்கி மறுபடியும் ஒரு புது மொபைல் வாங்கி போடுற வரைக்கும் அவன் அந்த உலகத்தை விட்டு எங்கேயோ போடுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடுது.
அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த வாசிப்பு பழக்கம் இருந்தது முதல்ல அந்த காலத்துலலாம். பார்த்தீங்கன்னா லைப்ரரி தேடி போனவங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி லைப்ரரி பக்கம் போகாதவங்க தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க. உங்கள் ஊரில் ஒரு லைப்ரரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியா எங்கள் ஊரில் லைப்ரரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிற மொபைல் ஷாப்போட அட்ரஸ் ஏதாவது கேட்டிங்கன்னா, இங்கே போய் வாங்க, இந்த ஆஃபர் வரும், அந்த மொபைலில் போய் அங்கே வாங்க ஆஃபர் வரும். ஸோ அந்த நாலேஜ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இந்த மொபைல்னால் எத்தனையோ பேர் தன்னோட உயிரை இழந்திருக்கிறாங்க. மொபைல் பேசிகிட்டே ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது, மொபைல் பேசிகிட்டே ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுறது, ரீல்ஸ் எடுக்கிறேன், செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டேஞ்சரான இடத்துல நின்றுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது. ஸோ இதுலேனால எத்தனையோ பேர் தன்னோட உயிரை இழந்திருக்காங்க. ஒரு காலம் நாம் ரீல்ஸ் போடுறதுக்காகவும் செல்ஃபி எடுக்கிறதுக்காகவும் நம்மளோட உயிரை நம்ம இழந்துடக்கூடாது. வாழ்க்கை ரொம்ப சின்னது, அதை அழகாக அனுபவிக்கணும். இந்த ஒரு சின்ன அற்பத்தனமான ஒரு மொபைலுக்காக நம்ம உயிரை நம்ம இழந்துடக்கூடாது. கண்ணாடின்றது நம்ம ஒரு அழகுக்காக போட்டிருந்தோம், ஒரு ஃபேஷனுக்காக, ஒரு ஸ்டைலுக்காக போட்டிருந்தது போய் இன்றைக்கி கண்ணாடின்றது ஒரு அத்தியாவசியமான ஒன்றாயிடுச்சு. மொபைலும் கண்ணாடியும் இன்று ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிடுச்சு. இது ரெண்டும் இல்லாமல் இன்றைக்கி அவனால் இருக்க முடியாது. கண்ணாடி இல்லாமல் மொபைல் பார்க்க முடியாது, மொபைல் இல்லாமல் அவனால் வாழ முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பாக நம்ம வந்துட்டோம். வண்டி செம்ம ஃபாஸ்ட்டு போங்க ட்ராவலிங்கில், செம்ம பிக்கப் வண்டி டிரைவரு. இந்த லேட்டாக போர்டிங்லாம் லேட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஈக்குவல் பண்ணுறது செம சேஃப் டிரைவிங்னு சொல்லாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டு டிரைவிங்கு. நம்ம இந்த கேபின் ரைடுலாம் பண்ணுறத விட இந்த மாதிரி விண்டோ ரைடு பார்த்துட்டு இருந்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படின்றதுனால நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இந்த விண்டோ ரைடே பண்ணலாம் அப்படின்ட்டு விண்டோ ரைடு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து நான் நிறையா ட்ராவல் ரிவ்யூலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விலாக்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து சும்மா இங்கேருந்து நான் கிளம்புனேன், இந்த பஸ் இப்படி இருந்துச்சு, அப்படி போச்சு, சூப்பராக இருந்தது ட்ராவலிங் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணணும்? நம்ம அந்த ட்ராவலிங் பண்ணுறத வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம எதாவது சொல்கிறது அவங்களுக்காவது கொஞ்சம் புரியட்டும், ஒரு நல்ல விஷயமாக இருக்கட்டும், தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த ட்ராவலிங்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் ஒரு ஃபீலிங்கும் வரும். நான் பேசுகிறதும் நீங்கள் அதாவது என் பக்கத்தில் ஒரு பேசஞ்சராக நீங்கள் என் கூட இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வரணுன்றதுக்காக என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பேசஞ்சர் நீங்கள் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு வரேன், அவ்வளோதான். வண்டி காரைக்குடி வந்தாச்சுங்க. காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு காலையில் எல்லாம் ஃபஸ்ட்டு பஸ் எல்லாம் வந்துருச்சு கிளம்புறதுக்கு. உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். காரைக்குடி பஸ் ஸ்டாண்டு உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. அப்படியே மதுரை பஸ் நிற்கிது. ஃபஸ்ட்டில் என்ட்ரி ஆகும்போதே மதுரை பஸ் நிற்கிது. அடுத்தடுத்து நிறைய வண்டி காரைக்குடிலேருந்து மதுரை, திண்டுக்கல்லாம் ஃபஸ்ட்டு வண்டிங்கள்லாம் நிறைய கிளம்பும். இது பின்னாடி பஸ் ஸ்டாண்டு பின்னாடி தான் ட்ராவல்ஸோட ஆஃபீஸுங்கள்லாம். ஸோ வண்டி கொஞ்சம் நேரம் இறக்கிட்டு அவங்க கொஞ்சம் லக்கேஜஸ்லாம் கொஞ்சம் பார்சல்ஸ்லாம் வைப்பாங்க. அதனால் வண்டி நிற்கும் இங்கே ராமு ட்ராவல்ஸு. வண்டி நின்றுட்டுருக்குது. நானும் இறங்கிட்டேன் கீழே, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு. காரைக்குடியிலேருந்து நம்ம போகும்போது காரைக்குடியில் ஒரு வியூஸ்லாம் பார்க்கலாம் ஃபுல்லாக. பஸ்ஸு காரைக்குடிலேருந்து கிளம்பியாச்சு. இது தேவட்ட ராமநாதபுரம் பஸ்ஸெலாம் நிற்கிது. கேஎஸ்எஸ் ராமநாதபுரம் ஃபஸ்ட்டு வண்டி. அழகர்மலையாக நிற்கிது, அகமதியா நிற்கிது. பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வந்தாச்சு. காரைக்குடினாலே ஒரு சூப்பரான ஊர் தாங்க, செட்டிநாடு. இன்றைக்கும் ஒரு கலாச்சாரத்தோடு இருக்கிற ஒரு ஊருன்னா நம்ம காரைக்குடியை தாங்க கண்டிப்பாக சொல்லணும். இன்றைக்கும் அந்த மக்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே இன்றைக்கும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அந்த மக்களுக்கு மரியாதை கொடுக்குறது பார்த்திங்களா. நீங்கள் உங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் நின்றுட்டுருப்பார், நம்மளோட வயசில் பெரியவராக இருப்பார். அவர் வந்து என்ன தம்பி, அண்ணன், மணி அண்ணன் அப்படிம்பாங்க. அது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நம்மளோட வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்க வந்து நம்மளை அண்ணன்னு சொல்லுவாங்க. அண்ணன், மணி அண்ணன் அப்படிம்பாங்க. இந்த ஒரு பழக்க வழக்கன்றது நம்ம வேறு ஊரில் எதிர்பார்க்க முடியாது. அங்கே வேறு இருந்துச்சுங்களா, ஹலோ டைம் என்னப்பா, ஏப்பா டைம் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் காரைக்குடியில் அந்த செட்டிநாடு, இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், இந்த ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்திங்கன்னா அண்ணன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை நமக்கு அதிகமான ஒரு மரியாதை கொடுக்குறான வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஈவினிங், அதாவது ஒரு விடிய அதிகாலை ஒரு 3:30 மணி இருக்கும். அப்படியே காரைக்குடியில் வந்து வண்டி வந்துட்டுருக்குது. 3-4 இருக்கும் கண்டிப்பாக. நான் டைம் பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் 4 மணிக்கு தானே கிளம்புவோம். ஸோ அப்படியே ஒரு சில கடைங்க தான் இருக்குது, சின்ன டீ கடைங்க அந்த மாதிரி தான் திறந்துருந்தது.
மக்கள் நடமாட்டம் இப்போ தான் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்குறாங்க. அப்படியே காரைக்குடி அந்த 5 விளக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஜங்ஷனு, அது வந்தாச்சு. காரைக்குடி ஜங்ஷன், அது 5 விளக்கு, 5 ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடம். இப்போ ஃபுல்லாகவே காரைக்குடி உள்ளே தான் அப்படியே காட்டிகிட்டே வரலாம். காரைக்குடியை பற்றி சொல்லணுன்னா இன்றைக்கும், ஆனால் அந்த பழைய செட்டிநாடு வீடுகள்லாம் கொஞ்சம் பேர் இப்போ மெயின்டைன் பண்ண முடியாமல் அதை அப்படியே விட்டு அது பாலடைஞ்சு போயிடுது. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. கூட்டு குடும்பம்னாலே அது காரைக்குடி செட்டிநாடு அப்படி சொல்லலாம். அவ்வளோ கூட்டு குடும்பம், அவ்வளோ பெரிய வீட்டில் அத்தனை குடும்பம் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லோரும் ஆளுக்கு ஒரு, எல்லாம் பொருளாதாரத்தை தேடி போயிட்டாங்க. அன்றைக்கி எல்லோரும் இருந்தாங்க. அந்த மாதிரி பர்மா, சிங்கப்பூர், இலங்கை அந்த மாதிரிலாம் போய் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு இருந்தாங்க. ஆனால் அவங்க குடும்பம் வந்து ஒரே இடத்துல இருந்தாங்க. ஒரு 5-6 குடும்பம்னா ஒரே வீட்டில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாம் தனித்தனியாக போயாச்சு. எல்லாம் பொருளாதாரத்தை இன்னும் அதிகமாக்கணும், எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு. அதே மாதிரி அந்த வீடுகள்லாம் இப்போ மெயின்டைன் பண்ண முடியல. நீ மெயின்டைன் பண்ணுறதா, நான் பண்ணுறதா அப்படின்ற ஒரு இதில் எல்லாமே அப்படியே விட்டுட்டாங்க. சில வீடுகள் இல்லாமலே போயிடுச்சு. சில கொஞ்சம் பேர் தான் அந்த வீடுங்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆளை போட்டு, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வாட்ச்மேன் மட்டும்தான் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சில வீடுகளில் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறதும் இன்னொரு பெரிய கஷ்டமான ஒன்று. காரைக்குடி மகாராஜா சில்க்ஸ், காரைக்குடி கொப்படையம்மன் கோயிலுக்காக நம்ம வரப்போகிறோம். செகண்ட் ஃபிட்டாக அந்த ரோடு. ஆனால் என்றைக்குமே எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான நகரம்னா சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி ஒரு நம்பர் 1ன்னு சொல்லலாம். சிவகங்கையை விட காரைக்குடி தான் பெரிய டவுன், காரைக்குடி. ஆனால் அடுத்த நகரமாக வளரணும் அப்படின்றதுக்காக சிவகங்கையை தலைநகரமாக வச்சுருக்காங்க. ஆனால் காரைக்குடி தான் மிகப்பெரிய நகரம். இப்போ அது மாநகராட்சியாக வேற ஆக போகுது. நகராட்சியாக இருந்தது, இப்போ மாநகராட்சி அந்தஸ்துக்கு காரைக்குடி வந்துருச்சு. பாதாள சாக்கடை அந்த ஸ்கீம் எல்லாம் கூட நிறைவேற்றிட்டுருக்காங்க. எல்லாமே கனெக்ஷன்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரமே காரைக்குடி வந்து மாநகராட்சியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. காரைக்குடியில் அந்த பார்த்திங்கன்னா அந்த நகைங்க, பாத்திரங்க, பட்டுச்சேலைங்க, இதெல்லாமே ரொம்ப நல்லா ஃபேமஸ்ஸு. காரைக்குடி கொப்படையம்மன் நாயகி அம்மன் கோயில். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். காரைக்குடியிலே காரைக்குடியை காக்கிறதுனே சொல்லலாம், கொப்படையம்மன் நாயகி. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான ரோடு, ஒன்வே. இது பஸ்ஸு உள்ளே அதில் என்ன ஃபாஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க தெரியுமா வண்டி. இது இப்போ காலியாக இருக்கிறதுனால, விடிய காலன்றதுனால மக்கள் நடமாட்டம் இல்லை. இப்போ இதில் மக்கள் நடமாட்டம், வண்டிங்கெல்லாம் சைடில் நின்றுட்டு இருக்கும்போது ரொம்ப குறுகலாக தெரியும் நமக்கு. அதில் சல்லுன்னு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்க்குறதுக்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். செம்ம டிரைவிங்ப்பா, அதெல்லாம் கற்றுக்கணும். இதெல்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு தனி திறமை தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க காரைக்குடியில். இது ஒன்வே. அந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் வர்றதுக்கு தனியாக வழி இருக்குது. அதுவும் இதே மாதிரி தான், சேம். அது வந்து இன்னும் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரிலாம் வரும். இதுலனாலும் கொஞ்சம் கடைங்கள்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வீடுங்களாக தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் வரும். காரைக்குடி இப்போ வந்து அப்படியே வந்துட்டு நம்ம காரைக்குடி நடராஜ தேட்டர் வழியாக அப்படியே பஸ்ஸு தேவக்கோட்டை நோக்கி போயின்ட்டுருக்கோம். நடராஜ தேட்டர் வரல, இந்த ஒன்வே கிராஸ் ஆகிறோம். அந்த ஊரணிக்கிட்ட வந்துட்டோம். இப்போது ஒரு ஊரணி ஒன்று வரும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா காரைக்குடி இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பழமையான தேட்டரில் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு தேட்டர் அப்படின்னு சொல்ல ஒரு பெருமை வந்து நம்ம காரைக்குடியில் இருக்கிற நடராஜா டாக்கீஸுக்கு தான் சேரும். அவங்களும் தேட்டர் நல்லா டெவலப் பண்ணி செம்மையாக சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க. டால்பி அட்மாஸ் போட்டு நல்லா ஏசி, புஷ்பேக் சீட்ஸு, இன்டீரியர்லாம் செம்மையாக மாற்றி நல்லா வச்சுருக்குறாங்க காரைக்குடி நடராஜா டாக்கீஸ். கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். காரைக்குடி முடிய போகுது. அதுமாதிரி காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஜங்ஷன் வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஜங்ஷனு. காரைக்குடி சந்திப்பு. காரைக்குடிலேருந்து நிறைய ஊர்களுக்கு இப்போ ரயில்கள்லாம் நிறைய இயக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அதுவும் நல்ல இன்னும் ஒரு காரைக்குடியோட ஒரு
என்னென்னு சொல்கிறது, காரைக்குடியோட ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் கொஞ்சம் தூரம் தூரம் இருக்குது. பக்கத்தில் தான் இன்னும் அடிச்சிக்க முடியாது காரைக்குடியை. ஒரு ஊர்னா ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் பக்கத்தில் இருக்கணும். ஆனால் காரைக்குடிக்கு அந்த மாதிரி ஒரு கொடுப்பனை இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் இங்கேயும் இருக்கும், பஸ் ஸ்டாண்டு இங்கேயும் இருக்கும். ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு ட்ரெயினை பிடிக்கணும்னா அவன் கம்பல்சரி ஒரு ஆட்டோ பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு ஒரு ஆட்டோ தான் பிடிச்சாகணும். ஆட்டோ பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ட்ரெயின் ஃபேரோடு அதிகமாக கேட்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். காரைக்குடியில் தேவோட்டை நோக்கி போயிட்டுருக்குறோம். அதேமாதிரி காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் டு ரயில்வே ஸ்டேஷனு அப்படியே ஒரு ரெகுலராக பஸ் விட்ருந்தாங்கன்னா அது கண்டினியூட்டி ஒரு பஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். காரைக்குடி வழியாக காரைக்குடி டு ரயில்வே ஸ்டேஷனு. தேவக்கோட்டையும் ஒரு காரைக்குடிக்கு அடுத்து ஒரு பெரிய நகரம்னு சொன்னால் தேவக்கோட்டைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக சிவகங்கை, தேவக்கோட்டை, அப்புறம் திருப்பத்தூர், பரமக்குடி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஊருங்க. பரமக்குடி ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் வந்துடும். தேவக்கோட்டை இப்போது தேவக்கோட்டைக்கிட்ட வந்தால் தேவக்கோட்டை சிட்டியில் இந்த சென்ட் மேரிஸ் ஸ்கூலுக்கிட்ட வந்துட்டோம். இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் டவுன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டாக நம்ம உங்கள் கூட பேசிட்டு வந்ததில் உங்களுக்கு ஏதாவது அலுப்பு தெரியாமல் இருந்திருக்கும் இந்த வீடியோவை பார்த்ததில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது புது சேனல். இது கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா உங்கள் கூட ட்ராவல் பண்ணதும் சரி, உங்கள் கூட பேசிக்கிட்டு வந்ததும் சரி, ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ தேவக்கோட்டை சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டு தேவக்கோட்டை ஆர்ச்சுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஆர்ச்சுக்கிட்ட தான் வண்டி நிற்கும். தேவக்கோட்டை ஆர்ச் இருக்கும், அந்த ஆர்ச்சுக்கிட்ட தான் பஸ் நிற்கும். அது பேசஞ்சர் கொஞ்சம் மேக்ஸிமம் பக்கத்தில் இருக்கிற ஊருங்களுக்கு போகிறவங்கெல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அங்கனுக்குள்ளே இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் அவங்க ஷெட்டு இருக்குது உள்ளே, அங்கே போய் நின்ற லாஸ்ட்டு க்ளோசிங்கு. தேவக்கோட்டை வந்தாச்சு. தேவக்கோட்டை லட்சுமி தேட்ரு. ஒரு காலத்தில் தேவக்கோட்டையிலலாம் 3 தேட்ரு இருந்துச்சு. இப்போ 2 தேட்ரு தான் இருக்குது. காரைக்குடியிலையும் அதே மாதிரி தான் ஒரு 6-7 தேட்ரு இருந்தது. இப்போ கடைசியில் விரல் விட்டுன்ற அளவுக்கு ஒரு 3 தேட்ரு தான் இருக்குது. தேவக்கோட்டை வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம மீண்டும் வேறு ஒரு நல்ல ஒரு ட்ராவல் வீடியோ, ஒரு பஸ் ஸ்டாண்டு வீடியோவில் சந்திப்போம். உங்களோட ஆதரவோடு இந்த பயணம் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.